இங்க இருக்கக்கூடிய கிராண்ட்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா செஸ் விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு. பட் அவர் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க கூட அவரு ஏஜ் பீப்பிள்ஸ் எல்லாமே வந்து இறந்து போயிடுறாங்க. ஒரு தனிமையில இருக்காரு. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமும் அவரே வந்து செஸ் வந்து விளையாடுறாரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா குட் கிராண்ட்பாவும், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஈவில் கிராண்ட்பாவும் வந்து இமேஜின் பண்ணிக்கிறாரு. சோ இந்த ஈவில் கிராண்ட்பா பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மூவ்ஸ்லாம் வைக்கும்போது ரொம்பவே வந்து சூப்பரா வந்து ப்ளே பண்றாரு. இந்த குட் கிராண்ட்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்ராணியா வந்து விளையாடுறாரு. இது மாதிரி அவர் ஒவ்வொரு மூவ் வைக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஈவில் சைடுல இருக்கக்கூடிய அந்த கிராண்ட்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து உடைச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம குட் கிராண்ட்பாவுடைய எல்லா காயின்ஸுமே வந்து இப்ப போயிடுது. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப குட் கிராண்ட்பா கிட்ட ஒரே ஒரு ராஜா மட்டும் தான் வந்து இருக்கு. So இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரெக்டா ஒரு நெஞ்சு வலி வர மாதிரி வந்து ஆக்ட் பண்றது மட்டும் கீழே விழுந்துடுறாரு. சோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த பேட் கிராண்ட்பா வந்து ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே அந்த செஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாத்தி வச்சிடுறாரு. சோ இப்ப குட் கிராண்ட்பா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடுறாரு. பட் விஷயம் என்னன்னா 2 பக்கத்துல யார் ஜெயிச்சாலும் இவர் ஜெயிச்ச மாதிரி தான்.